இது வந்து பிரியா, முன்னாடி இவன் உனக்கு தெரியுமா? தெரியும். இந்த ராஸ்கலத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் எங்க அப்பா சொல்லிட்டேன். பிரியா, என்ன நீ அவங்கிட்ட இருந்து காப்பாத்திட்ட, ஆனா உன் வாழ்க்கைய நீ அவங்கிட்ட இருந்து காப்பாத்திக்க. ஏண்டா இதுக்கா இப்படி பயந்து ஓடியாந்த? ஆமாப்பா, நிச்சயமா பிரியா என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டா. ஃபுல் ராயல் ஃபேமிலில இதெல்லாம் சர்வசாதாரணம்டா. இல்லப்பா, அவ எந்த அளவுக்கு என்கிட்ட நடந்துகிட்டாங்கிறது எனக்கு தான் தெரியும். அப்பா, இந்த விஷயத்த பிரியா அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டா? சொன்ன கல்யாணம் நின்னு போயிடுவேன். ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கடா, இந்த நல்ல சிவத்தை மீறி சக்கரவர்த்தி பிரியாவ உன்னை தவிர வேற யாருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாதுடா. நீ போடா. அப்பா, உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன். பிரியா எனக்கு தான் சொந்தம்னு அக்ரிமெண்ட் அடிச்சு கையெழுத்தா போட்டு கொடுத்திருக்காரு அவ அப்பா? அப்பாவா? ஏன் சிரிக்கிறீங்க? டேய், அந்த சக்கரவர்த்தி இருக்கிறானே பிரியாவோட அப்பனே இல்லடா. பரவாயில்லப்பா, முந்தியெல்லாம் குடிச்சிட்டு உளர்வீங்க, இப்போ குடிக்காமலே உளர்வீங்க. நான் வளர்றேனா? நீ என்ன கேட்ட? அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு எக்ரிமெண்டா எழுதி கொடுத்திருக்கான்னு தானே கேட்ட? அதை விட பெரிய ஆதாரமே கொண்டு வந்து காட்டுறேன். இந்த படத்தை பாரு. இப்ப இந்த ஜமீனுக்கு வாரிசா இருக்கிற சக்கரவர்த்தி 15 வருஷத்துக்கு முன்னால சாதாரண மூட்டை தூக்குற சக்கரையா இருந்தான். அவன் கையில இருக்கிற குழந்தை நீ கல்யாணம் பண்ணிக்க போற பிரியா. நீங்க சொல்றதெல்லாம் சத்தியம்டா. அப்ப படத்துல பிரியா மாதிரி இருக்கிறது பிரியாவோட அம்மா, அந்த அம்மா பக்கத்துல இருக்கிறது பிரியாவோட சொந்த அப்பா. அது சரி, சக்கரை எப்படி சக்கரவர்த்தியா மாறினாரு? அதான்டா உங்க ஒப்ப நல்ல சிவத்தோட வேலை. சொல்ற கேளு. ஜமீன்தார் ராஜலிங்கத்துக்கிட்ட நானும் சாதாரண ஆனா நம்பிக்கைக்குரிய வேலைக்காரனா இருந்தேன். நல்ல சிவா ஐயா, இனிமேலும் இந்த மருந்தை சாப்பிட்டு நான் உயிரோடு இருப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. அப்படி சொல்லாதீங்க. நல்ல சிவா, உடனடியா என் மாப்பிள்ளையை நான் பார்த்தாகணும். அவங்களுக்கு நான் செஞ்ச தப்பையெல்லாம் உணர்ந்துட்டேன். நான் சாகரத்துக்கு முன்னால ஒரே ஒரு தடவை அவர் பார்க்கணுங்கிறதா என் ஆசை. ஐயா, நான் சொல்றேன்னு கோச்சு கூடாது. மகளே போனதுக்கு அப்புறம் மருமக பிள்ளை எதுக்கையா பார்க்கணும்? நான் அவரை ஒரு முறை கூட பார்த்ததில்லை. அது மட்டும் இல்லை, நான் சொல்ற விபரத்தை அவர்கிட்ட போய் சொல்லி எப்படியாவது கூட்டிக்கிட்டு வர்றியா? ஐயா, நீங்க கவலைப்படாதீங்க. நான் இப்பவே போய் எப்பாடுபட்டாவது அவரை கொண்டு வந்து உங்க முன்னாடி நிறுத்துறேன். மன்னிக்கணும், உங்க கூட என்னால வர முடியாது. தயவு செய்து நான் சொல்றதை கேளுங்க.
அந்தஸ்த பொருட்படுத்தாத கௌரி அம்மா சாதாரண தொழிலாளியான உங்களை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இது ஜமீன்தார் ஐயாவுக்கு பிடிக்கல, வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாரு. இது தப்புங்களா? அது தப்பு இல்ல. கௌரி செத்ததுக்கு அப்புறம் அவ அனுபவிக்க வேண்டிய சொத்தை நான் அனுபவிச்ச அதுதான் தப்பு. கிரவர்த்தி சார், மகளை வீட்டை விட்டு துரத்துனது தப்புன்னு ஜமீன்தார் உணர்ந்துட்டாரு. உங்களை அவர் பார்த்ததே இல்ல. சாகரத்துக்கு முன்ன உங்களை சந்திக்கணும்னு ஆசைப்படுறாரு. மக செத்த போது கூட அவ முகத்தை பார்க்க வராத அவருடைய முகத்தை நான் பார்க்க விரும்பல. அந்த பாவத்துக்கு பரிகாரமா தான் எல்லா சொத்தையும் உங்க குழந்தை பேர்ல எழுதி வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி, நல்ல சந்தர்ப்பத்தை நழுவ விடாதரா. உன் குழந்தையோட நல்ல நேரம் தான். நல்ல செய்தி எல்லாம் வருது. எத்தனை நாளைக்குடா இந்த காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு ஆலைய போற? சக்கர, மனுஷன் வாழ்ந்தா மானத்தோட வாழணும். பணத்துக்காக நான் மானத்தை எடுக்க தயாரா இல்ல. இப்ப இருக்கிற வாழ்க்கை எனக்கு போதும். நீங்க போயிட்டு வாங்க. இந்த பாரு, நான் வேலைக்கு போறேன். குழந்தைய பத்திரமா பாத்துக்க. அவன் காசு பணத்துக்காக என்னென்னவோ பண்றான். பாவி பாவி, என் ஆசையில மண்ணெள்ளி போட்டுட்டியே. இவன் சாக்கிலையாவது கார்ல போலாம், பங்களாவில் இருக்கலாம்னு ஆசைப்பட்ட. ஒண்ணும் முடியல. நீங்க போயிட்டு வாங்க. போறதுக்கு முந்தி ஒரு சந்தோஷமான செய்தி சொல்றேன். கூடிய சீக்கிரம் நீ பட்டு மெத்தையில புரளலாம், பழரசம் குடிக்கலாம், பன்னீர்ல குளிக்கலாம், கார்லயும் போலாம். என்ன சார் சொல்றீங்க? இதெல்லாம் எப்படி முடியும்? நீ மனசு வச்சா இப்பவே முடியும். ஒண்ணுமே புரியலையே. ஒரு விஷயம், ஜமீன்தாரு அவருடைய மருமகன் சக்கரவர்த்திய இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல. அதுக்கு சக்கரை சரின்னு சொன்னா சக்கரவர்த்தியா மாறலாம். எப்படி? கொஞ்சம் தள்ளிக. இப்ப பாரு. கையடியா. அனாதையா இருந்த எனக்கு ஆதரவு காட்டி சோறு போட்டவனே அவனுக்கு துரோகம் பண்ண சொல்றியா? நீ உருப்படுவியா? நீ உருப்படத்தான் சொல்ற. நான் உருப்படுறனோ இல்லையோ, தோல்ல தூக்கி போட்டு வளர்த்த குழந்தைக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன். குழந்தைக்கு ஒண்ணும் இல்ல. அந்த குழந்தைய நீயே வளர்த்துக்கலாம். அப்ப மட்டும் தீர்த்துட்டா போதும். ஐயோ, அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். என்னை விட்டு கேட்க பயமா இருக்கு. நெல்லு. உரியவன் வரலன்னா சொத்து பூராவையும் ஜமீன்தாரு அநாத ஆசிரமத்துக்கு எழுதி வைக்கதான் முடிவு பண்ணிட்டாரு. இப்ப உன் முடிவை சொல்லு. நீ பங்களாவில வாழ வேணாம், நீ படகு கார்ல போக வேணாம், நீ பழரசம் குடிக்க வேணாம், நீ பன்னீர்ல குளிக்க வேணாம். இப்ப சொல்ல. வேணும். அப்போ நான் சொல்றபடி செய். என்னையா செய்யணும்? சாப்பிடாம கூட இந்த சக்கரை எங்க போயிட்டான்? பாவம், பசி கொடுக்க மாட்டானே அவன். காரியத்தை முடி. ஐயா, உங்க மரும பிள்ளைய கூட்டு வந்துட்டேங்க. இவரா? இப்படி ஏதாவது கேட்பீங்கன்னு தெரிஞ்சாயா நான் ஆதாரத்தோட வந்திருக்கிறேன். அப்புறம் என்னங்க, உங்க ஆசைப்படியே உங்க சொத்து எல்லாம் மருமக பிள்ளை பேருக்கு எழுதி வச்சிட வேண்டியதானுங்களே. ஆமா, இருக்கிற சொத்தை எல்லாம் என் பேத்தி பேருக்கு மாத்தி எழுதி வச்சுட்டு அதை நிர்வாகம் பண்ற பொறுப்பை மாப்பிள்ளை கிட்ட ஒப்படைச்சிட்டேன்னா நான் நிம்மதியா கண்ணு மூடிடுவேன். அந்த சந்தோஷத்துல கிழவன் மண்டையை போட்டுட்டான். அதுக்கப்புறம் அந்த சொத்துல அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்க 2 பேரும் ஜாம்னு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் பிரியா சக்கரதான் தப்பான்னு நம்பிக்கிட்டு இருக்கிறேன். அவளை வளர்த்து கண்டவனுக்கு கட்டி கொடுத்து சொத்தை செதற விட்டுடக் கூடாதுங்கிறதுக்காகத்தான் உனக்கும் அவளுக்கும் கல்யாணம் பண்றதுன்னு நாங்க 2 பேரும் உறுதிமொழி எடுத்துக்கிட்டோம். இந்த போட்டோ மட்டும் இல்ல, இதோட நெகட்டிவா எங்கிட்ட இருக்கு. இப்ப சொல்லு, இந்த கல்யாணம் நடக்காம போயிடுமா? நீங்க என்ன சொன்னாலும் சரி, அவரை என்னால கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது. பிரியா கண்ணே, நீ ரொம்ப சின்ன தப்ப கூட பெருசா எடுத்துக்கிற. அதனாலதான் ரொம்ப கோபம் வருது. அதுக்காக அவன் பண்ணது சின்ன தப்புன்னு சொல்லல. கொஞ்சம் சின்னதுல பெருசு, ஒரு 5 கிராம் கூட. வேலைங்கப்பா, எது சின்ன தப்பு? ஒரு பொண்ணு வீட்டுல தனியா இருக்கான்னு தெரிஞ்சு அங்க போய் வாழ்க்கை அழிக்கிறது சின்ன தப்பா? அப்படிப்பட்ட அயோக்கியனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களே, இது நியாயமா?
ஐயோ அப்படி இல்லாம பண்ண அந்த படுவா ராஸ்கல் நான் கவனிச்சுக்கிறேன், நீ கவலைப்படாத. ஆனா நீ அவனைத்தான் கல்யாணம் பண்ணி ஆகணும். ஏன்னா எனக்கும் நல்ல சிவம் குடும்பத்துக்கும் 15 வருஷமா ஃப்ரெண்ட்ஷிப். அது இதனால புரிஞ்சிடக்கூடாது பாருமா. அதுக்காக பெத்த பொண்ணை விட உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியமா போச்சுல? எல்லா ஆம்பளைங்களுமே கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படித்தான் கொஞ்சம் அரசல் புரசலா நடந்துக்குவாங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பாரு உன் காலடியிலே இருப்பா. இந்த மாதிரி சொல்லி சொல்லியே நிறைய பொண்ணுங்களோட வாழ்க்கைய பல பேர் நாசமாக்கிட்டாங்கப்பா. இத பார், நல்லது கெட்டது நியாயம் அநியாயம் எல்லாம் இந்த சக்கரவர்த்திக்கு தெரியும். உங்க அப்பன்ற முறையிலே கடைசியா கேக்குற, உன் முடிவை சொல்லு. நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேனே. ஓஹோ, அப்ப ஏன் முடியும் நான் சொல்லிடுறேன். கொடைக்கானல் டூர் முடிஞ்சு வந்ததும் உனக்கும் அவனுக்கும் கல்யாணம். இந்த ஜென்மத்துல அவன் தான் உனக்கு புருஷன். என்ன நீ அவங்கிட்ட இருந்து காப்பாத்திக்க, ஆனா உன் வாழ்க்கைய நீ அவங்கிட்ட இருந்து காப்பாத்திக்க. கொடைக்கானல் டூர் முடிஞ்சு வந்ததும் உனக்கும் அவனுக்கும் கல்யாணம். இந்த ஜென்மத்துல அவன் தான் உனக்கு புருஷன். இனி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. இந்த ஊரை விட்டே போயிடலாம். ஏங்க என்னங்க, உங்களுக்கா? என்னம்மா இங்க பஸ் எப்போ வரும்? பஸ்ஸா? இன்னைக்கு இலங்கை தமிழருக்காக பந்த், எந்த வண்டியும் கிடையாது. 10 நிமிஷத்துல ஸ்டேஷனுக்கு போனா கடைசி ட்ரெயினை பிடிக்கலாம். நல்ல பொண்ணுமா நீ. ஐயோ டைம் ஆயிடுச்சு, என்ன செய்யுது? ஹலோ ஹலோ ஸ்டாப். இவனுங்க வேற ஹெல்மெட்டை போட்டு அழகு எடுக்கிறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், 10 நிமிஷத்துல ட்ரெயின் பிடிக்கணும், கொஞ்சம் டிராப் பண்றீங்களா? கவுண்டர் டேமேஜ் யாரு? பணத்துக்கு ஆசைப்பட்டு தானே கிடைச்சிட்டு வந்தேன். இந்தா இதை நீங்க வச்சுக்க. இங்க இருந்து தப்பிச்சு போனோம்னு நினைச்சேன்னா உன் உயிர் உன்கிட்ட இருக்காது. ஜாக்கிரதை. டேய் பூச்சி, எங்கடா பாச்சா? என்னன்னு டேய் அவளை பத்திரமா பாத்துங்க. அவங்க அப்பாவுக்கு போன் பண்ணிட்டு வரேன். நம்மள அவ கேவலமா நினைச்சா கூட நாம அவளை கேவலமா நினைக்க கூடாது. அந்த குப்பத்து விஷயத்தை பத்தி ரெண்டுல ஒண்ணு கேட்டுடு, இல்லன்னா பொண்ணு விஷயம் பேஜார் பண்ணுன்னு சொல்லிடு. பூச்சி பாப்பா என்ன செய்யுதுன்னு பாப்போமா? ஆல்ரைட், ஓகே, ப்ளீஸ் கம் ஹியர்.